எவரெஸ்ட் சிகரம் தொடர்பிலே நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள். இந்த உலகத்திலே மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம். இந்த எவரெஸ்ட் சிகரத்திலே ஏறுவதற்காக, அதனை ஆய்வு செய்வதற்காக விஞ்ஞானிகள், மலையேறிகள் என்று மிக பெருமளவானோர் அதிலே ஆர்வம் காட்டுகின்றார்கள். அந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். பலர் அந்த முயற்சியிலே தங்கள் உயிரை விட்டிருக்கின்றார்கள். இந்த தகவல் எல்லாம் எல்லாரும் பொதுவாக அறிந்த ஒன்று. ஆனால் இந்த எவரெஸ்ட் சிகரத்திலே சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னர் கேட்கின்ற மர்மமான சத்தம் தொடர்பிலே இன்று வரை ஒரு அமானுஷ்யமான கதைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. இது பற்றி நீங்கள் பலர் அறிந்திருக்க வாய்ப்பு இருக்காது என்று நான் நம்புகிறேன். அது பற்றி தான் நாங்கள் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. தொடர்ந்து நம்முடைய வீடியோ பதிவுகளோடு இணைந்திருங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். எவரெஸ்ட் சிகரத்திலே 15 தடவைகள் ஏறி அதனுடைய உச்சியை தொட்ட டேவ் ஹான் என்பவர் என்ற மலையேறி தான் முதலிலே சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் எவரெஸ்ட் சிகரத்திலே மிக மனிதர்களை அச்சுறுத்துகின்ற அளவுக்கு வினோதமான அல்லது அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்பதாக தகவலை வெளியிட்டிருந்தார். அதன் பின்னர் பலர் அந்த கருத்துக்களை கூறியிருந்தார்கள். குறிப்பாக சிகரத்திலே ஏறுபவர்கள் மட்டுமல்ல, பல கிலோமீட்டர் தள்ளி இருப்பவர்கள் கூட அந்த சத்தத்தை, அந்த அமானுஷ்யமான சத்தத்தை தாங்கள் வெறுங்காதுகளால் கேட்டதாக கூறியிருக்கின்றார்கள். இதையொட்டி பல்வேறு விதமான அமானுஷ்ய கதைகள் கூறப்பட்டிருக்கின்றன. இன்று வரை அவை புழக்கத்தில் இருக்கின்றன, உயிர்ப்போடு இருக்கின்றன என்பது முக்கியமான விடயம். குறிப்பாக எவரெஸ்ட் சிகரத்திலே பலர் ஏறி அதனுடைய உச்சியை தொட்டு சாதனை படைத்திருந்தாலும் கூட பலர் அந்த முயற்சியிலே தோல்வியடைந்து தங்களுடைய உயிரை விட்ட சம்பவங்கள் மிக மிக அதிக அளவிலே நடந்திருக்கின்றன. இந்த நிலைமையிலே அந்த முயற்சியிலே தோல்வியடைந்து தங்கள் உயிரை விட்டவர்களுடைய ஆன்மாவினுடைய சத்தம்தான் இந்த மர்மமான அல்லது அமானுஷ்யமான சத்தத்திற்கு காரணம் என்பதுதான் அந்த சூழலை, அந்த சம்பவத்தை மையப்படுத்தி வெளியாகி இருக்கின்ற, இன்று வரை உயிர்ப்போடு இருக்கின்ற இந்த அமானுஷ்ய கதைகளினுடைய சாராம்சமாக இருக்கின்றது. இந்த நிலைமையிலே இந்த சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் எவரெஸ்ட் சிகரத்திலே ஏற்படுகின்ற இந்த மர்மமான அல்லது அமானுஷ்யமான சத்தங்கள் எதனால் வருகின்றன, எப்படி வருகின்றன என்பது தொடர்பாக பல விஞ்ஞானிகள் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தாலும் கூட அது உறுதியான முடிவுகளை இதுதான் காரணம் என்பதை மக்கள் 100% ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே எந்த விதமான முடிவுகளையும் காணவில்லை. எனினும் 2018ஆம் ஆண்டிலே ஒரு ஆய்வு அங்கே நடைபெற்றது. அந்த ஆய்வுகளின் முடிவிலே இந்த மலை சிகரத்திலே இருக்கின்ற பனிப்பாறைகள் தட்பவெப்ப சூழ்நிலைகளுடைய மாற்றத்தினாலே வெடிப்பதாகவும், வெடித்து அங்கே ஏற்படுகின்ற வெடிப்புகளில் இருந்து ஏற்படுகின்ற சத்தம்தான் இந்த சத்தம் என்று குறிப்பிடப்பட்டாலும் அங்கு இருப்பவர்கள் அல்லது அந்த சத்தத்தை, அந்த அமானுஷ்யமான சத்தத்தை கேட்டவர்கள் இதனை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பது மிகப்பெரிய வாதத்துக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக பலர் அதை கூற்றி ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக ஒரு சிகரம் வெடிப்பதற்கும் அல்லது மலையில் இருக்கின்ற பனிப்பாறைகள் வெடிப்பதற்கும் இந்த சத்தத்திற்கும், வெடிக்கும் ஓசைக்கும் இந்த கேட்கின்ற இந்த அமானுஷ்ய சத்தத்திற்கும் இடையிலே வித்தியாசங்கள் இருப்பதாக பலர் வாதிடுகின்றார்கள். எனினும் 2018ஆம் ஆண்டிலே பனிப்பாறைகள் தொடர்பான ஆய்வுகளிலே ஈடுபட்டு அந்த துறையிலே நிபுணத்துவம் பெற்ற எவ்ஜெனி பொடோல்ஸ்கி என்ற நிபுணர் இந்த எவரெஸ்ட் சிகரத்திலே ஒரு ஆய்வினை மேற்கொள்கின்றார். 2018ஆம் ஆண்டில் நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று இந்த ஆய்வுகளிலே அவர் அங்கு தங்கியிருந்து இந்த மர்மமான அல்லது அமானுஷ்யமான சத்தம் தொடர்பிலே சத்தங்களை பதிவு செய்து அவற்றை தனித்தனியாக ஆய்வு செய்து அவற்றை ஆய்வு செய்கின்றார். குறிப்பாக தன்னுடைய ஆய்வுகளின் முடிவை அவர் வெளியிடுகின்ற போது அவர் குறிப்பிடுகின்றார், தான் ஆய்வு செய்த காலப்பகுதியிலே அங்கு 3 நில அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும், மேலும் அங்கு ஏற்படுகின்ற, குறிப்பாக காலநிலை மாற்றத்தினாலே அங்கு ஏற்படுகின்ற தட்பவெப்ப நிலையினுடைய மாற்றத்தினாலே பனிப்பாறைகள் மிகப்பெரிய சத்தத்தோடு வெடித்து அதனால் ஏற்படுகின்ற ஓசைதான்
அங்கு அமானுஷ்யமான சத்தத்தை ஏற்படுத்துகின்றது என்று அவர் தன்னுடைய ஆய்வு முடிவுகளிலே குறிப்பிடுகின்றார். நாங்கள் முன்னரே குறிப்பிட்டதை போன்று இந்த மர்மமான அல்லது அமானுஷ்யமான இந்த சத்தங்களின் பின்னால் பல்வேறு அமானுஷ்ய கதைகள், ஆவி கதைகள் அங்கே புழக்கத்தில் இருக்கின்றன. அங்கு மட்டுமல்ல, வெளியிலும் புழக்கத்தில் இருக்கின்றன. அவர்கள் அவ்வாறான கதைகளை நம்புகிறவர்கள் இந்த விஞ்ஞானிகளுடைய ஆய்வாளர்களுடைய ஆய்வு முடிவுகளை ஏற்பதாக தெரியவில்லை. இந்த நிலைமையிலே வருடாந்தம் பல மலையேறிகள், விஞ்ஞானிகள் எவரெஸ்ட் சிகரம் தொடர்பிலே ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்கின்ற போதிலும் இன்று வரைக்கும் இந்த மர்மமான அல்லது அமானுஷ்யமான சத்தம் தொடர்பிலே தொடர்ச்சியாக ஒரு மர்மம், அதை சூழ அமானுஷ்ய கதைகள், செவிவழி கதைகள் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாளை மீண்டும் மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.